4வது பார்ட்டில் 191லேருந்து 195 வரைக்கும் பார்க்கலாம். 191வது கொஸ்டின் கவனிங்க, இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 32 முழம் உடைய ஒரு பனை மரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் மர உச்சியை அடைய பச்சோந்தி எத்தனை நாட்களை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில பேசிக்கான டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஜான்கிறது 12 விரல். ஓகே, 12 விரல். அப்போ ஒரு ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குது. அப்போ 12 விரல் ஏறி 4 விரல் கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 விரல் தான் அது மேலே ஏறுது. புரியுதுங்களா? 8 விரல் அளவு தான் மேலே ஏறுது. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இப்போது அந்த பனை மரத்தோட மொத்த வேல்யூவை நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். 32 முழம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஒரு முழம்ங்கிறது 24 விரல். அப்போ 32 முழம் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா 24 × 32. இதை மல்டிபிள் பண்ணுங்க. 24 × 32 இருந்தாங்க 8, அடுத்து 2 4, முன்னாங்க 12, பேலன்ஸ் 1, 2 6 1 7. அப்போது 768 வரும். அப்போ மொத்தம் 32 முழங்கிறது 768 விரல். ஓகேவா? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஏறுது? 12 விரல் ஏறி 4 விரல் கீழே இறங்குச்சு அப்படின்னா 8 விரல்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ 768 எத்தனை விரல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1 8 9 8 72, பேலன்ஸ் 4 48ங்கிற போது 6 8 48. அப்போ 96 நாட்கள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 96 நாட்களில் அந்த முழுசாக பனை மரத்தில் ஏறிடும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 192வது கொஸ்டின் கவனிங்க. 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார். அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்கள் செய்து முடிப்பார். ஒரு ஆண் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? ஒவ்வொரு ஆளுங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாடல் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தான். 8 ஆண்கள் மென்னு நான் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 12 சிறுவர்கள் சில்ட்ரன்ஸுங்கிற எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 10 நாட்கள் வேலை முடிக்கிறாங்க. ஈக்குவல்ட்டு என்ன? 6 ஆண்கள், அப்போ 6 மென் ப்ளஸ் 8 சிறுவர்கள் 8 சில்ட்ரன். இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 14 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 5ங்கிற வரும், இங்கே 7ங்கிற வரும். இன்னும் வேறு எதுவும் சிம்ப்ளை பண்ண முடியாது. இந்த 5 உள்ள மல்டிபிள் பண்ணியிருங்க. 8 5 40. ஓகேவா? 40 மென் ப்ளஸ் 12 × 5 60 சில்ட்ரன் ஈக்குவல்ட்டு. ஓகேவா? 7 6 7 42 மென் ப்ளஸ் 8 56 சில்ட்ரன். ஓகேங்களா? இப்போ மென்னில் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 40 42 அப்படின்னா 2 மென்னு தான் டிஃப்ரென்ஸு. அதே போல் சில்ட்ரனில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 60 56 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 சில்ட்ரன். ஓகேவா? அப்போது 2 மென்னுங்கிறது 4 சில்ட்ரனுக்கு சமம்னா ஒரு மென் அப்படிங்கிறது 2 சில்ட்ரனுக்கு சமம். இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இனி அகைன் நீங்கள் இந்த பழைய இந்த ஒரு பாயிண்ட்லேயே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 8 மென்னு. ஓகேவா? 8 மென்னு ப்ளஸ் 12 சில்ட்ரன். இவங்க 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களா? இப்போ எல்லாத்தையுமே நான் ஒரே கேட்டகரியில் மாற்றிடுறேன். ஒரு மென்னு 2 சில்ட்ரனுக்கு சமம் அப்படின்னா பாதி தானே? பாதி தான். அப்போது 12 சில்ட்ரனில் பாதி 6 மென்னு இங்கே சமம். ஏற்கனவே 8 மென்னு இருக்காங்க. இதை நான் 6 மென்னாக மாற்றிட்டேன். யாரை? 12 சில்ட்ரனை நான் 6 மென்னாக மாற்றிட்டேன். இவங்கெல்லாம் சேர்ந்து 10 நாளில் வேலையை முடிச்சிருக்காங்கிறத நான் தெரிஞ்சிருக்கேன். அப்போ இங்கே என்ன? 14 மென்னு 10 நாளில் வேலையை முடித்தாங்கன்னா ஒரே ஒரு மென், அதான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு மென்னு எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? அப்போ 14 × 10 140. அப்போது எக்ஸோட வேல்யூ 140. ஒரு மென்னு சேர்ந்தாங்கன்னா 140 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். கண்டுபிடிச்சிடுறோமா? இதே இது 280 எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு மென்னு 2 சில்ட்ரனுக்கு சமமா? அப்போ சில்ட்ரனாக மாற்றணும்னா டபுள் ஆகும். ஓகேவா? அப்போ 8 மென்னுக்கு பதிலாக அதில் டபுள் 16 சில்ட்ரன். இப்போ அதே இதை கவனிங்க. 16 சில்ட்ரனும்
ஏற்கனவே இருக்க 12 சில்ட்ரனு இவங்க சேர்ந்தாங்கன்னா 10 நாளில் வேலையை முடித்தாங்கன்னா ஒரே ஒரு பேர். ஓகே, அப்போ இங்கே எத்தனை 16 + 12 28. 28 சில்ட்ரன் 10 நாளில் வேலையை முடித்தா ஒரே ஒரு சில்ட்ரன் மட்டும் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? 28 × 10 280. அப்போ எக்ஸோட வேல்யூ 280, சில்ட்ரனும் 280. ஒரே ஒரு சில்ட்ரன் 280 நாளில் முடிப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் குழாய் கணக்கல் சம்மந்தமானது. ஒரு வெற்று தொட்டியை குழாய் ஏ 6 மணி நேரத்திலும் குழாய் பி 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் குழாய் ஏ மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் பி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணாங்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு ஏங்கிற குழாய் பிங்கிற குழாயும் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிருச்சு. ஓகேவா, அதே கான்செப்ட் தான். இப்போ ஒரு நாள் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஏங்கிறது 6 மணி நேரத்தில் வேலை முடியும். ஓகேவா, அதே போல் பிங்கிற குழாய் 8 மணி நேரத்தில் வேலையை முடிக்கும். ஓகேவா, இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிருக்கு. இப்போ மேலே என்ன நோட் பண்ண அப்படின்னா இரு குழாய்களும் 2 மணி நேரம் வேலை பார்த்துருக்கு. அப்போ இங்கே 2, இங்கேயும் 2 நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குழாய் ஏ தான் மூடிட்டாங்க. அப்போ மீதமுள்ள குழாய் வந்து என்ன பிங்கிறதானா, பி தான் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கு. அதை ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ நேரம் வேலை பார்த்துங்கிறது தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் என்ன வரும்? ரெண்டுக்குமே 24 வருமா? 8 × 3 24, 6 × 4 24. ஓகே, இப்போ இங்கே 4னா மேலே 4 தான். அப்போ 8 ப்ளஸ் இங்கே 3 அப்படின்னா மேலேயும் இந்த 2 + x × 3ங்கிறது வரும். அப்போ என்ன வரும்? 6 ப்ளஸ் 3 × x 3x = 1. ஓகேவா, 8 + 4 14 14 + 3x = இந்த 24 இந்த சைடு போணுச்சுன்னா மல்டிபிளாக மாறும். இதுலேருந்து 3xோட வேல்யூ என்ன? 24 - 14. அப்போ வேல்யூ என்ன? 10 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 10/3. இப்போ எக்ஸோட வேல்யூ 10/3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 3 9, பேலன்ஸ் என்ன? 1. அப்போ 1/3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 1/3. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த டைம் அண்ட் ஒர்க்லே ஜாயினிங் அண்ட் லெஃப்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோமா, அதே சேம் கான்செப்ட் தான் இதுவும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 194வது கொஸ்டின் கவனிங்க. 200 மீட்டர் நீளமும் 150 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு தொட்டியின் உள்ளே 1.5 மீட்டர் நீளமும் 1.25 மீட்டர் அகலமும் உள்ள சதுர வடிவ குழாய் மூலமாக மணிக்கு 20 km/மணி வேகத்தில் தண்ணீர் விழுந்தால் தண்ணீர் 2 மீட்டர் உயர டேஸ் நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 2 கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் தொட்டியோட கன அளவு. இந்த தொட்டியோட கன அளவு நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 3D இருக்க கன அளவு கண்டுபிடிக்க தான் என்ன L × B × H அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா, இங்கே வந்துட்டு நீளம் என்ன? 200. தொட்டியோட நீளம் 200 மீட்டர் இன்ட்டு அகலம் 150 மீட்டர். உயரத்தோட வேல்யூ தனியாக தொட்டியோடது கொடுக்கல. ஆனால் எவ்வளவு மீட்டர் உயரம் வந்துட்டு நிரப்பணும்? 2 மீட்டர் உயரத்தை அங்கே நிரப்பணும். அப்போ இதவே நம்ம உயரமாக எடுத்துக்கலாம். 2 மீட்டர். எல்லாமே மீட்டர் கான்செப்டில் இருக்குது. ஓகேவா, இதை எதையுமே நீங்கள் மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்தது தண்ணீரோட கன அளவு. இந்த தண்ணீரோட கன அளவு என்ன கண்டுபிடிக்கலாம்? அந்த பைப்போட வேல்யூ தான். 1.5 மீட்டரா? 1.5 மீட்டர் நீளம் இருக்குது, 1.25 மீட்டர் அகலம் இருக்குது. இந்த இன்னொரு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த வேகத்தை மீட்டர்/நிமிடமாக மாற்றிக்கிறோம். ஓகே, மீட்டர்/நிமிடமாக மாற்றணும் அப்படின்னா 20 கிலோமீட்டர்னு இருக்கா? ஸோ இன்ட்டு 20 கிலோமீட்டர்னு இருக்குது. 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஓகே, 1 கிலோமீட்டருங்கிற 1000 மீட்டர். 1 மணிங்கிறது 60 நிமிடம். புரியுதுங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி டிவைட் பண்ணலாங்கிறத கவனிங்க. அப்படியே வேல்யூலாம் நோட் பண்ணுறேன். 200 × 150 × 2 டிவைடட் பை 1.5க்கு பதிலாக 15/10ன்னு போகிறேன். ஏன்னா அந்த பாயிண்டில் இருக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பாயிண்ட்டு அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா டிவைட் பை 10. இதே இதில் கவனிங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது.
அப்போ முழு வேல்யூவை நோட் பண்ணி டிவைடட் பை 100 நோட் பண்ணலாம். இன்ட்டு இந்த வேல்யூ. இப்போ இது ஆக்சுவலாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 3ன்னு வருமா, 1000 டிவைடட் பை 3. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்படிலாம் சிம்ப்ளை பண்ணலாங்கிறதுக்காக நீங்கள் 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 3ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். அடுத்து இங்கே 25ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 5ன்னு இருக்கும், இங்கே 4ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த 4ம் இந்த 1000 இந்த 1000ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 25 இன்ட்டு 4 100, அப்போ 250ன்னு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த 2ஆல் சிம்ப்ளை பண்ணுங்கள். 250ல் பாதி 125. இந்த 3 இந்த 3மே கேன்சல் ஆயிரும். அப்போ டிவைடில் இருக்கிறது என்ன, இந்த 5ம் இந்த 125 தான் இருக்குது. இப்போ நீங்கள் கவனிங்க, 200 இன்ட்டு 150 இன்ட்டு 2 டிவைடட் பை இந்த 5ம் 125 தான் இருக்குது. இதை எப்படி சிம்ப்ளை பண்ணலாம், 25ஆல் சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே 5 டைம்ஸ் வரும், இங்கே 6 டைம்ஸ் வரும். ஓகேவா? 25ஆல் சிம்ப்ளை பண்ணால். அடுத்து 4 5 5, இங்கே 45 200. அடுத்து 4 5 5, 8 5 40. ஓகேவா? இப்போ ஃபைனலாக மல்டிப்ளை பண்ண வேண்டியது 8 இன்ட்டு 6 இன்ட்டு 2 தான். 6 8 48, 48 இன்ட்டு 2 96. அப்போ 96 நிமிடங்கள்ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 96 நிமிடங்கள். நீங்கள் சார் இதே நம்பராக வச்சுக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கணும். நம்ம இங்கேயே மல்டிபிள் பண்ணாமல் ஒரு நம்பராக வச்சுருந்து அப்படியே வச்சுருந்து சிம்ப்ளை பண்ணிடுறோம். அப்போ சின்ன சின்ன நம்பராகவே வச்சுருந்தே சிம்ப்ளை பண்ணிட்டோம். புரியுதுங்களா? அதனால தான் நான் இப்படியே வச்சுருக்க சொன்னிருந்தேன். ஒரு வேளை நீங்கள் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 195வது கொஸ்டின். இந்த பாட்டில் இது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8ல் 25%, அதாவது பின்வரவற்றில் எது ஏறு வரிசையில் அமைந்துள்ளது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 பாட்டு தான். 8ல் 25%, 6ல் 40%, 9ல் 30%, 15ல் 20%. இதுதான் மாற்றி மாற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏலேருந்து நம்ம செக் பண்ணுறோம். எப்படி செக் பண்ணலாம்? இப்போ 8ல் 25%, 25/100ங்கிற மாதிரி நம்ம போட்டுப்போமா? சிம்ப்ளை பண்ணால் 4, 1 4 4, 2 4 8. அப்போது 2ங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்தது 6ல் 40%. அப்போ 6 இன்ட்டு 40 டிவைடட் பை 100. இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிடுறேன். அடுத்து இங்கே 6 இன்ட்டு, இப்போ 4லாம் அடிச்சு கொடுக்காதீங்க, 4யும் 10 அடிச்சு கொடுக்க வேணாம். 6 இன்ட்டு 4 24. 24 டிவைட் பை 10னா ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாமா? அப்போ 2.4. ஓகே, 2 விட இந்த 2.4 அதிகமாக இருக்குது. அடுத்தது 9ல் 30%. அப்போ 9 இன்ட்டு 30 டிவைடட் பை 100. இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். 9 27/10னா ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். அப்போ 2.7. 2.4 அதை விட பெருசு இந்த நம்பர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 15ல் 20%. 15ல் 20% டிவைடட் பை 100. ஒரு 20, 5 20 100. ஓகே, 1 5 5, 3 5 15. அப்போ 3ன்னு இருக்குது. 2.7ஓட 3 பெரிய நம்பர் தான். அப்போ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம்.